நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு யாரோட பயோகிராஃபின்ட்டு எல்லாம் தம்ப வச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, சிங்கர் அமினா ரஃபிக் பற்றி தான் எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்கள பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. அமினா ரஃபிக் இப்போ ரீசன்ட் டைம்ல பார்த்தீங்கன்னா ஒரு பாடல் மூலமா 2 சிங்கர்ஸ் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்காங்க. நீயா நானா அடிச்சு சொல்லுங்கடா அப்படின்னு தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அதாவது முத்தமழை இந்த ஒரு பாடல் தான் இப்போ ரொம்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். எந்த பக்கம் பார்த்தாலும் ஒன் டைம் இந்த சாங்கை கேட்டால் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கே அப்படின்னு தான் பல பேரும் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. அந்த வகையில் நீங்க சிம்மையோடைய இந்த வெர்ஷனை கேட்டு எனக்கும் இது நான் ரிப்பீட் மூட்ல கேட்டுட்டே இருக்கேன், ஒரே வைப் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்க கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ரெட் டாட்டினோட கமெண்ட் பண்ணலாம். தக் லைஃப் படத்துல இந்த பாடலை ரியல் சிங்கர் யாரு பாடியிருக்காங்கன்னா தீ தான் பாடியிருக்காங்க. அதை ஸ்டேஜ்ல பாடினவங்க தான் சிம்மை. ஆனா தீயை விட சிம்மை இந்த வெர்ஷன் ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. தீ வெர்சஸ் சிம்மைன்னு போயிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் இதே மேடையில கோரஸ் பாடினவங்க தான் அமினா. நீங்க அடிச்சுக்கோங்கப்பா நாங்க பாக்குறோம் எங்க செல்லத்தை அப்படின்னு சொல்லி அமினாவை தான் இப்ப நிறைய பேர் ட்ரெண்ட் ஆக்கிட்டு வராங்க. அதுக்கான காரணம் என்ன, இவங்க யாரு, இவங்களுடைய பின்னணி, இவங்க பாடின சாங்ஸ் இதெல்லாத்தையும் தொடர்ந்து இந்த வீடியோல பார்க்கலாம். அமினா யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்க பல பேருடைய கனவா இருக்க ஏஆர் ரகுமான் அவர்களுடைய தங்கச்சி மகள் தாங்க. ஆமாங்க, சின்ன வயசுல இருந்தே அவர்கிட்ட தான் இவங்க வளர்ந்துருக்காங்க. ஸோ நிறைய கான்செர்ட்லாம் அவர் கூட சேர்ந்து பண்ணியிருக்காங்க. சின்ன வயசுல நம்ம இது வாங்கணும் அது வாங்கணும் நிறைய கனவுகள்லாம் இருந்துச்சான். ஆனா அவங்களுடைய மாமாவை பார்த்து வளர்ந்ததுனால மியூசிக் மேல இன்ட்ரெஸ்ட் அப்பவே வந்துதான். ஆனா ப்ராப்பரான மியூசிக் இவங்க கிட்டத்தட்ட 3 வருட காலமா மட்டும் தான் பாடிட்டு வராங்களாம். கண்டிப்பா இவங்க என்னதான் மியூசிக் ஃபேமிலியா இருந்தாலுமே அவங்களுக்குன்னு ஒரு திறமை இருந்தா மட்டும்தான் மேல வர முடியும். அதுக்காக தான் இவங்களும் போராடி ஓனா இவங்க நிறைய கம்போஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய கவர் சாங்ஸ்லாம் கூட பாடியிருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச ஏஆர் ரகுமான் சார் இவங்களுக்கு அப்படியே உல்டாவா தான் தெரிஞ்சிருக்கு. என்னன்னா ஏஆர் ரகுமான் அவர்கள் பேசுற அதே சிமிலர் டோனா இருக்கட்டும் எல்லாமே இவங்களும் பேசுறாங்க. அதை பார்க்கும்போது அப்படியே இவங்களுடைய மகள் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதையும் தாண்டி நிறைய அட்வைஸ்லாம் பண்ணுவாராம் சின்ன வயசுல இருந்தே. ஸோ ஒரு ஃபன்னான ஜாலியான டைப் இவங்களுடைய குடும்பத்திலேயே ஏஆர் ரகுமான் அவர்கள் மட்டும்தானா. இவங்களுக்கு ரோல் மாடல் யாருன்னு கேட்டா ஏஆர் ரகுமான் அவர்கள் தானா. ஸோ இப்படிதான் இவங்க வளர்ந்துருக்காங்க. ஏஆர் ரகுமான் அவர்களுடைய செகண்ட் சிஸ்டரான ஃபாத்திமா ரஃபிக் இவங்க தான் இவங்களுடைய அம்மா. இவங்களும் ஒரு மியூசிக்ல ஒரு நல்ல ஒரு பின்னணியில இருக்கிறவங்க தான். கேஎம் மியூசிக் கன்சர்வேட்டரி அப்படின்ற ஒரு மியூசிக் ஸ்கூலையும் வச்சு ரன் பண்ணிட்டு வராங்க. இப்போ அது காலேஜாவும் மாறி இருக்கு. அதுல தான் நிறைய படத்தோடைய ரெக்கார்டிங் எல்லாமே நடந்துட்டு வருது ஏஆர் ரகுமான் அவர்களுக்கு. இந்த ஒரு மியூசிக் ஸ்கூல் எப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்காருன்னா 2009 ஏஆர் ரகுமான் அவர்கள் தான் ஃபவுண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் நிறைய விஷயங்களை அந்த ஸ்டூடியோ மூலமா பண்ணியிருக்காங்க. குறிப்பா கோவிட் டைம்ல ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததாம். அந்த ஸ்டூடியோல தான் இவங்க பிராக்டிஸும் பண்ணியிருக்காங்க. அங்க ஸ்டூடியோவும் தாண்டி கச்சேரி பண்ற வகையில ஒரு பெரிய ஆடிட்டோரியம் கூட இருக்காம். என்னதான் தன்னுடைய தங்கச்சி மகளா இருந்தாலும் எடுத்ததும் அவங்களுக்கு இவர் வாய்ப்பெல்லாம் கொடுக்கல. சின்னதா சில விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்திருக்காரு. இவங்க ஃபர்ஸ்ட் டைமா கார்த்திக் டயல் செய்த எண் VTV2 தான் ஹம்மிங் பாடி இருக்காங்க. அதுக்கப்புறம் மைதான் இந்த படத்துல தான் உயிர் காதல் அப்படின்ற ஒரு சோலோ சாங்கும் கொடுத்திருக்காங்க. இது தனுஷ் அவர்கள் பிரியாமணி எல்லாம் சேர்ந்து நடிக்கிற ஒரு படம் தான். ஸோ இதுல சின்ன வயசுல இருந்தே இவங்களுடைய ஆசை ஏஆர் ரகுமான் அவர்களுக்கு ஒரு ஃபுல் சாங் பாடணும் அப்படின்ற ஆசை இருந்திருக்கு. அந்த ஆசை கண்டிப்பா கூடிய சீக்கிரம் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம். காதலிக்க நேரமில்லை அப்படின்ற படத்துக்காக இவங்க 2 பாடல்கள் பாடியிருக்காங்க. இப்படி பாடல்கள் ஏஆர் ரகுமான் அவர்கள் கிட்ட மட்டும் இல்லாம மற்ற ஆர்டிஸ்ட் கிட்டையும் இவங்க போயிருக்காங்க. மற்ற மியூசிக் டைரக்டர் கிட்டையும் போயிருக்காங்க. அதுல குறிப்பா சொல்லணும்னா யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய இசையில இவங்க பாடினது வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய ஒரு வரமா தான் இவங்க அமைஞ்சுதான். இவங்க ஒரு சிங்கரா இருந்தாலும் ஹம்மிங் சின்ன போர்ஷன்ஸ் தான் பாட விட்டுருக்காங்க. இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் அவங்க இருக்காங்க. குறிப்பா ஹிந்தி பாடல்கள்லாம் கூட பாடியிருக்காங்க. இவங்களுக்கும் ஷாம் விஷாலுக்கும் ஒரு நல்ல ஒரு நட்பு இருக்குன்னே சொல்லலாம். ஆரம்ப காலகட்டத்தில் இவங்க யாருன்னு தெரியறதுக்கு முன்னாடி ஷாம் விஷால் போட்டிருந்த ஒரு போஸ்ட்டை பார்த்து இவங்க 2 பேரும் லவ்வர்ஸ் அப்படிலாம் கூட சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இவங்க 2 பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அதை சமீபத்தில் இவங்க ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருந்தாங்க. ஷாம் விஷாலே இவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். 2 பேரும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தான். வெண்ணிலவே வெண்ணிலவே இந்த சாங்கோடைய கவர் சாங் ஷாம் விஷால் கூட சேர்ந்து தான் பண்ணியிருப்பாங்க. அதுல ஷாம் விஷால் அவர்கள் உண்மையாலே
உதவா மாஸ்டர் மாதிரி சூப்பராகவே டான்ஸ் பண்ணியிருப்பாரு. அவர் நல்லா பாடுவாரு நமக்கு தெரியும், ஆடுவாருன்னு கூட தெரியும். ரெண்டுத்தையும் ஒரே ஃப்ரேம்ல ரொம்ப அழகா இவங்க கூட சேர்ந்து பண்ணியிருப்பாரு. இதை தாண்டி சமீபத்தில் ஷாம் விஷாலும் இவங்களும் சேர்ந்து ஒரு மியூசிக் ஆல்பம் கூட பண்ணியிருப்பாங்க. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற பாடல் தான், அதாவது பொண்ணுங்க இருக்காங்க உங்களை பார்த்துக்க அப்படின்ற ஒரு பாடல். இந்த பாடல் கூட ஒரு செம வைபா தான் இருக்கும். இந்த பாடல் தான் ஷாம் விஷால் கூட சேர்ந்து இவங்க பாடி ரொம்பவே ஹிட் ஆனது. ஸோ இவங்க ஓன் கம்போசிங்ல நிறைய பாடல்கள் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதில் குறிப்பாக இந்த பாடல் இவங்களுக்கு ரொம்பவே நெருக்கமான ஒரு பாடல் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த ஒரு ஆல்பத்தை இவங்க அம்மா தான் லிரிக்ஸ் எழுதியிருக்காங்க, இவங்களுடைய பிரதர் தான் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இப்படி குடும்பமாக சேர்ந்து தான் இந்த ஒரு பாடலை உருவாக்கியிருக்காங்க. அதனால இந்த பாடல் இவங்களுக்கு ரொம்பவே பிடிக்குமா. கவர் சாங்லையும் குறிப்பிட்ட பாடல்கள் எடுத்து மட்டும்தான் இவங்க பாடுவாங்க. அதில் எனக்கு இவங்களுடைய வீடியோஸில் பார்த்ததுல ரொம்பவே ஹார்ட் டச்சிங்காக இருந்த பாடல் எதுனா தலக்கோதும் இளங்காத்து. இந்த பாடல் நிறைய பேருக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பாடல். அதில் ஃபீமேல் வெர்ஷனில் கண்டிப்பாக இவங்களுடைய வாய்ஸை கண்டிப்பாக ரெஃபர் பண்ணலாம். அந்த அளவுக்கு கேட்கவும் சரி, இவங்க பாடுற விதமும் சரி ரொம்ப அழகாகவே இருக்குது. இவங்களுக்கு மெலோடி மட்டும் இல்லாமல் ரொம்ப அந்த வோக்கல்லாம் ரொம்ப ஓப்பன் பண்ணி த்ரூ பண்ணி பாடுற சாங்ஸ் எல்லாமே இவங்களுக்கு ரொம்ப சூட்டபிள் ஆகும். ஏஆர் ரகுமான் அவர்களே கூப்பிட்டு இந்த கோரஸ் பாடுறதுக்கு இவங்களை கூப்பிடும் போது சும்மா 2 லைன் பாடி காட்ட அப்படின்னு தான் கூப்பிட்டாராம். இந்த முத்தமழைக்கு இவங்க பாடணும் இதுக்காக தான் கூப்பிடுறாரு, இது போல எதுவுமே தெரியாம தான் இவங்க வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கேயே சும்மா பேசிக்கிட்டே இருக்கும் போது ரெக்கார்ட் பண்ண பாடல் தானே அது. தி கூட அங்க பாடி தான் ரெக்கார்ட் பண்ணாங்களாம். இப்படி 5 நிமிஷத்துல முடிச்ச பாடல் தான் இப்போ பல கோடி மக்களுடைய மனசுல அப்படியே ஆழமா பதிஞ்சிருக்கு. ஆனா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, தீப் நல்லா தான் பாடுவாங்க, அவங்களுடைய ஜோனரை நம்ம நிறைய கேட்டிருக்கோம், ஆனா சிம்மையுடைய வேர்ஷன் இந்த பாடல் ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கு, அப்படியே உடல்ல இருந்து உயிர் பிரிஞ்சு போய் வர மாதிரிலாம் இருக்குன்ட்டு நிறைய ஒரு டிஃப்ரெண்டான கமெண்ட்ஸ், பாசிட்டிவான கமெண்ட்ஸ்லாம் பார்க்க முடியுது. சின்மைக்கு இது ஒரு கம்பேக் அப்படின்னே சொல்லலாம். அவங்கள தமிழ் இண்டஸ்ட்ரி அதாவது பாடல்ல பாடக்கூடாதுன்னு பேன் பண்ணி வச்சிருக்காங்கன்னு அவங்க சமீபத்தில் ஒரு மேடையில சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி இந்த பாடலை பாடினாங்கன்ற கேள்வி நிறைய பேருக்கு வந்திருக்கும். அவங்க அந்த மேடையில மட்டும்தான் இந்த பாடலை பிரசன்ட் பண்ணாங்க, ஆனா ஒரிஜினல் சிங்கர் தீன்றது பல பேருக்கும் தெரிஞ்சிருக்காது. ஸோ எனக்கே இந்த பாடலை சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. ரொம்ப ரொம்ப அவங்களுடைய கம்பேக்ல அடுத்தடுத்த பாடல்கள் வரும் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி அமீனா ரஃபிக்கும் நிறைய பாடல்கள் பாடுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். இப்போ நிறைய பேர் இவங்களை ட்ரெண்ட் பண்ணிட்டு வராங்க. கண்டிப்பா கோரஸே இந்த அளவுக்கு பாடுறாங்கன்னா சோலோ பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நாளாவே கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். இவங்க பார்க்கறதுக்கு அழகா இருக்காங்க, ஒருவேளை ஆக்ட்ரஸ் ஆவாங்களா அப்படின்னு கேட்டா அந்த வாய்ப்புலாம் எதுவுமே கிடையாதாங்க. அதுக்கான ஆசையும் எதுவும் கிடையாதாம். இவங்களுடைய ஆசை என்னன்னா, இவங்க கம்போஸ் பண்ணி அதை இன்னொருத்தவங்க ஸ்டேஜில் பாடுறத பார்க்கணுமாம். இதுதான் இவங்களுடைய ஆசையாம். கண்டிப்பாக அந்த ஆசை நிறைவேறுனே சொல்லலாம். ஸோ இவங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கோரஸ்லன்ட்டு யாரெல்லாம் சொல்கிறீங்களோ அவங்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து பயோகிராஃபில் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.